முக்கியமான சப்ஜெக்ட். இதில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ கிரக சேர்க்கையை பற்றியோ இல்லை புத்திகளை பற்றியோ பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக இது மூலியமாக நீங்கள் நிவர்த்தி அடையிறதுக்கு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தியில நம்ம என்ன பண்ணுவோம்? செவ்வாய் தசை வந்திருக்கு. எப்பவுமே அந்த தசை அதோட புத்தி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். அதை தான் கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும். அப்ப செவ்வாய் திசையில செவ்வாய் புத்திக்கு சுப்பிரமணியர், நம்ம முருகனுடைய பூஜை தான் ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை. முருகனுக்கு பாலமுருகன், சுப்பிரமணியர் இப்படி வித்தியாசமான ஒரு பெயர்களை கொண்ட முருக வடிவம் இருக்கு. அப்படி சுப்பிரமணிய வடிவத்தை நீங்க எடுத்துக்கிட்டு சுப்பிரமணியரை நீங்க வழிபாடு செய்யணும். அந்த சுப்பிரமணியரை வழிபாடு செஞ்சுட்டு ஏதாவது ஒரு தானம், அப்ப செவ்வாய்க்கிழமை நீ ஒரு தானங்க இவ்வளவு செய்யற, நான் செவ்வாய் தசையில செவ்வாய் புத்தியில நான் இந்த தானத்தை நான் மக்களுக்கு கொடுக்குறேன், நீர் தானத்தை கொடுக்குறேன், இல்ல ஃபுட்டு தானத்தை கொடுக்குறேன், இல்ல பொருள் தானம் கொடுக்குறேன். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து செவ்வாய் தசையில ராகு புத்தி. செவ்வாய் தசையில ராகு புத்தியில நாகாத்தம்மனுக்கு பூஜை பண்ணணும். நாகாத்தம்மன் கோயில், நாகேஸ்வரி கோயில், இப்படி உங்க வீட்டு அருகாமையில இல்ல கொஞ்சம் தூரத்திலயோ இருக்கும். அந்த கோயிலுக்கு ராகு அப்படிங்கக்கூடிய ராகு புத்தியில நீங்க வாரத்திற்கு ஒரு முறை இந்த பூஜைனா என்ன, அந்த சாமிக்கு என்ன அபிஷேகம் பண்றாங்க, பால் பண்றாங்களா, இல்ல பால், பன்னீர், தேங்காய், பழம், பூவு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இதை உங்களை அந்த வாரம் வரைக்கும் நல்ல விதமா கொண்டு போகும். அப்போ வாரம் நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு புத்தி எத்தனை காலங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுங்க, குரு புத்திக்கு மாறிக்கோங்க. புரியுதுங்களா? இதை உங்களை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான். இப்போ 1ஆம் பாடம் படிக்கிறோம், நம்ம 2ஆம் பாடம் ரெண்டாவது படிக்கும் போது 1ஆவது பாடம் மறந்துருமா? இல்ல, அந்த 1ஆவது பாடத்தோட அறிவு நம்மளுக்கு இருக்கும், 2ஆம் பாடத்தோடைய அறிவை நம்ம புதுசா சேர்த்திக்குவோம். அப்ப நீங்க பண்ற பிரேயர் உங்களுக்கு அப்படியே ரொட்டீனா வரும். சரிங்களா? செவ்வாய் திசையில குரு புத்தி, ராமர் பூஜை செய்ய வேண்டும். ராமர் கோயிலுக்கு போகணும், ராமர் பூஜை செய்ய வேண்டும். செவ்வாய் திசையில சனி புத்தி, கருப்பராயர் முனீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். மேக்சிமம் நிறைய பேத்துக்கு கருப்பராயர் குலதெய்வமா இருப்பாங்க. ஆனா இந்த கருப்பராயர் கோயிலுக்கோ இல்ல குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல முனீஸ்வரர் கோயிலுக்கோ போயிட்டு நீங்க ஒரு அபிஷேகமோ இல்ல தானமோ செஞ்சுட்டு வருது சிறப்பான விஷயம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்க பண்றது நல்லது. செவ்வாய் திசையில புதன் புத்தி வந்திருக்கு. இப்ப செவ்வாய் திசையில எனக்கு புதன் புத்தி வந்துருச்சு, என்ன பண்ணணும்? அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். செவ்வாய் திசையில புதன் புத்தி வந்துன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். ஏதாவது ஒரு நாள் போங்க. அது வரைக்கும் என்ன அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கக்கூடிய ஒரு சுவாமிக்கு பூஜை செய்யணும். அப்போ வாரத்துக்கு ஒரு முறை ஓம் அர்த்தநாரீஸ்வரருக்கு நீங்க மந்திரத்தை சொல்லி அவரை நினைச்சதா பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போறது ரொம்ப சிறப்பான விஷயம். நிறைய ஊர்ல அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் போகிறதுக்கு நீங்க பாருங்க. அந்த புத்தி உங்களை நல்ல விஷயமாக மாற்றி விடும். செவ்வாய் திசையில கேது புத்தினா ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்ய வேண்டும். ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணா என்ன விஷயம் நடக்கும்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன். அதே செவ்வாய் திசையில சுக்கிர புத்தியில கருடாழ்வார், நம்ம போய் பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி கருடாழ்வார்ல தான் நம்ம இருப்பார், அவர் தான் காவல் தெய்வம். அப்ப அந்த கருடாழ்வாருக்கு ஒரு பூஜை செய்துட்டு அப்புறம் பெருமாளை பார்க்கறது செவ்வாய் திசையில கேது புத்தி. ஏன்னா செவ்வாய் கேது சேர்ந்தா எவ்வளவு பெரிய விசேஷம். ஒரு பொண்ணுக்கு நிறைய விஷயங்கள் நடக்காது, குழந்தை கிடைக்காது, இல்ல சொல்லியே இருக்கேன். அப்ப இதெல்லாமே தீர்றதுக்கு கருடாழ்வார் ரொம்ப நல்ல ஒரு பரிகாரமா உங்களுக்கு இருக்காரு. சரிங்களா? அதே செவ்வாய் திசையில செவ்வாய் திசையில சூரிய புத்தியில மலை மேல இருக்கக்கூடிய சிவன், ஏதாவது மலையில இருக்கக்கூடிய சிவன், அப்போ திருவண்ணாமலை இப்படி மலை சார்ந்த சிவன் இருக்கு இல்லைங்களா, அந்த சிவன் கோயிலுக்கு போகிறது சிறப்பான ஒரு விஷயம். அப்படி இல்லை என்னால போக முடியலன்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நார்மலா நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே கோடி புண்ணியம்தான். அங்க இருந்து கோபுரத்துடைய முன்னாடி நீங்க கோபுரத்து உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே நின்று நல்ல ஒரு பிரேயர் கொடுத்துட்டு சிவன் கிட்ட போங்க, அது ரொம்ப நல்லது. முன்னாடி ஓம் நமச்சிவாயான்னு கோபுரம் பார்த்து சொல்லி உள்ள போங்க. சரிங்களா? அதே செவ்வாய் புத்தியில் சந்திர திசையில கிருஷ்ணர் கோயில் நிறைய இருக்கு.
பார்த்திருப்பீங்க. கிருஷ்ணர் கோயில் வந்து எங்கெங்கயோ இருக்கு. அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன அப்படின்னா குழந்தை வரம் கிடைக்கும். இப்ப செவ்வாய் புத்தியில சந்திரன், செவ்வாய் சந்திரன் சேர்ந்துச்சு அப்படின்னா மனசை சந்தோஷமா வச்சுக்கும். கிருஷ்ணர்னா குழந்தைக்கு அதிபதி. கிருஷ்ணர் வந்து ஒரு மாதிரி விளையாட்டுத்தனத்துக்குடையவர். இப்படி மக்களை சேர்த்திக்க கூடியவர். ஒரு பொது விஷயங்கள்ல இருக்கிறவங்க, மீடியால இருக்கிறவங்க, பொது பணியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தசை நடக்கும் போது நீங்க கிருஷ்ணருடைய மந்திரமும் கிருஷ்ணர் கோயிலுக்கும் போகிறது இன்னும் விசேஷமான விஷயம். சரிங்களா? இப்போ நம்ம செவ்வாய் திசைய முடிச்சிருக்கோம். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது புதன்.